பணக்காரர் ஆதல். எப்படி அந்த பில்லியனர்ஸ் இளமையான வயதிலேயே பெரிய பணக்காரராக ஆனார்கள்? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி உள்ள ஒரு விஞ்ஞானத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். A science behind making money. நான் உங்களுக்கு காட்டப்படாத நாணயத்தின் மறுபக்கத்தை சொல்ல போகிறேன். தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டுமில்லை, ஆங்கில திரைப்படங்களுக்கும் பணம் வைத்திருப்பவர்களை ஏமாற்றுக்காரராகவும் தந்திரக்காரர்களாகவும் பார்க்கும் பழக்கம் உண்டு. இங்கே கேள்வி என்னென்னா, நீங்களும் அப்படி நினைக்கிறவங்கள ஒருவரா? இப்போ சமீபத்தில் வெளியிட்ட வெல்த் நிறுவனத்தின் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது, 68% செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ், அதாவது தானாக முன்னேறி வந்த பில்லியனர்ஸ் தான். உதாரணத்துக்கு வாரன் பஃபட், இன்வெஸ்டர், ஹோவர்ட் ஸ்கல்ஸ், ஸ்டார்பக்ஸ் ஓனர், ஓப்ரா வின்ஃப்ரே, ஊடகவியலாளர் மற்றும் ப்ரொடியூசர், ஜெஃப் பெசோஸ், அமேசான் நிறுவனத்தின் கண்டுபிடிப்பாளர், இலோன் மஸ்க், டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற நிறுவனங்களின் கண்டுபிடிப்பாளர். அப்போ எந்த ஒரு விடயம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவங்க அதை சரியாக பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, உங்களை விட அவங்கக்கிட்ட நல்ல சமன்பாடு உள்ளது. உங்களோட சமன்பாடு என்னன்னா, பணம் சமன் ஒரு ஜாப்பில் இருந்து கிடைக்கும் சம்பளம். நீங்கள் பிறந்தத்துலேருந்தே உங்களோட வாழ்க்கையில் தனி குறிக்கோளே ஒரு ஜாப் ஒன்று எடுத்து லைஃப்பில் செட்டில் ஆகிறது தான். அதுதான் உங்களை அவர்களிடமிருந்து வேறுபடுத்துது. நீங்கள் பணக்காரராகணும்னா உங்கள்கிட்ட இருக்க, எங்கள் எல்லார்கிட்டையுமே இருக்க ஒரு பெருமதியான வளம் ஒன்றை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணணும். அதுதான் டைம். இந்த டைம் ரவுண்டு நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னா மறுபடியும் இருக்கவே முடியாது. இந்த டைம் ரவுண்டை சரியாக யூஸ் பண்ணதால தான் அவங்க இளமையான வயதிலேயே பணக்காரனார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி இளமையான வயதிலேயே பணக்காரராவது? ஸ்டாப் சேசிங் மணி. பணத்தை துரத்தி சொல்கிறத நிப்பாட்டுங்க. சோல் ப்ராப்ளம்ஸ், அதுதான் அந்த பணக்காரர்களோட சமன்பாடு. பணம் சமன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல். மணி இஸ் ஈக்குவல் டு சோல் ப்ராப்ளம்ஸ். அது ஒரு $1 மில்லியன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் $1 மில்லியன் சம்பாதிப்பீங்க. அது ஒரு $1 பில்லியன் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் $1 பில்லியன் சம்பாதிப்பீங்க. உதாரணத்துக்கு ஊபர் நிறுவனத்தை எடுப்போம். மக்கள் டெக்ஸிகளுக்கு அதிக பணம் செலுத்தி போகிறத கவனித்தாங்க. அது மட்டும் இல்லை, நைட் டைம் ஆனால் ஒரு டெக்ஸியை தேடுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த ப்ராப்ளத்தை ஊபர் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான சொல்யூஷனை தயாரித்தாங்க. இன்றைக்கி ஊபர் கம்பெனியோட மதிப்பு $75.5 பில்லியன். அவ்வளோ தேவலாம். நம்ம நாட்டுள்ளாக்களே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். முகேஷ் அம்பானி என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார்னா, இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு இன்டர்நெட் வசதியை பெறணுன்றாலே அதிக பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் முகேஷ் அம்பானி ஜியோ என்ற நெட்வொர்க்கை கொண்டு வந்த மூலம் குறைந்த செலவில் மக்களால் இன்டர்நெட் வசதியை பெற முடிஞ்சுது. நீங்கள் கேட்கலாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அதிகமான அளவு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க? உங்களை சுற்றி பாருங்கள். எது மக்கள் சொல்கிறாங்க அது அவங்களுக்கு கஷ்டம்னு, எது மக்கள் சொல்கிறாங்க அது இருந்தால் நல்லா இருக்கும்னு, அந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க. பணம் உங்களை நோக்கி வீசப்படும். ஒரு வாட்டி நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சதும் அதை சுற்றி ஒரு பிஸ்னஸை கட்டி எழுப்புங்க. நீங்கள் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்களோ அதற்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதாவது பெர்சீவ்ட் வேல்யூன்னு. அந்த காலம் இன்டர்நெட்டுக்கு அதிக பணம் செலுத்தப்பட்டது. அதுவே ஜியோ வந்ததுமே குறைந்த செலவில் இன்டர்நெட் வழங்கப்பட்டது. ஸோ இங்கே அந்த குறைந்த செலவில் இன்டர்நெட் வழங்கப்பட்டது தான் வேல்யூ. வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மணி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம். ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் ஒரு எப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு எப்பாக தான் இருக்கணும்னு முக்கியம் இல்லை. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சொல்யூஷன் மார்க்கெட் உள்ள எல்லாருக்குமே போய் சேருதான்னு. உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ள எப்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷேர் இட், எக்ஸ்டெண்டர், வீடியோ அல்லது ஃபோட்டோ ஒரு ப்ளூடூத் மூலம் ஷேர் பண்ணோம்னா எவ்வளோ டைம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவே ஷேர் இட் எக்ஸ்டெண்டர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சு. இன்றைக்கி அந்த எப்பாலும் $1 பில்லியன் பர்த்தாக இருக்குது. இப்போ உங்களோட பிஸ்னஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, உங்கள் பிஸ்னஸை இன்னமொருத்தருக்கு விற்கிறது. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமை ஃபேஸ்புக் $1 பில்லியன் வாங்கினது. பேபாலை ஈபே $1.5 பில்லியன் வாங்கினது. இதுக்கு தான் எக்வசிஷன், அதாவது உரிமை கொள்ளல் என்று அழைப்பாங்க. இல்லை, உங்களால் உங்கள் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ணி போகலாம். கடைசியாக சொல்லிக்கொள்கிறேன்,
ஸ்டாப் சேசிங் மணி, சேஸ் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளங்களை துரத்தி போங்க, பணத்தை துரத்தி போகிறத நிப்பாட்டுங்க. அந்த ப்ராப்ளம்ஸுக்கான தீர்வுகள், சொல்யூஷனை கண்டுபிடிங்க. இந்த வீடியோ MJ.Demarcoவின் த மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் புக்கில் இருந்தும் அன்ஸ்கிரிப்டட் புக்கில் இருந்தும் இன்ஸ்பயர் ஆகி எடுத்த வீடியோ. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யாருக்காலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் என்டர்பிரனர்ஷிப் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றின வீடியோக்களை பார்க்குறதுக்கு mr.trillianaire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டெய்லி பில்லியனர்ஸ் டிப்ஸை இன்ஸ்டாகிராம் வழியாக பெறுறதுக்கு mr.trillianaire சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.